So in this charts we are going to discuss about this some important difference between the aromatic and non aromatic compounds. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பென்சின் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் aromatic compound இல்லையா. ஓகே, இந்த பென்சின் ரிங் நமக்கு என்ன இருக்குது, ஒரு aromatic compound. ஓகே, இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 6 மெம்பர் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஒரு பாண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இது aromatic compoundன்னு கேட்டால் aromatic compound கிடையாது. ஏன்னா நமக்கு aromatic compound நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கணும். இங்கே எப்படி இருக்குது, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அப்போ 2 சிங்கிள் பாண்ட் வந்துருது இல்லையா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் aromatic compound வந்து இருக்கும். இது aromatic compound கிடையாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிடின் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, இங்கே பிரிடின் வந்து நமக்கு என்னன்னா இங்கே வந்து நைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இங்கே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்ட் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து அல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா பைரோல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பைரோல் ஸ்ட்ரக்சர்ன்றதுனா சாரி அது வந்து 5 மெம்பர் ரிங். பைரோல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர் ரிங்காக வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரோல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே நைட்ரஜன் இருக்கும், இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் வந்து இருக்கும், இங்கே ஒரு பாண்ட் வந்து இருக்கும். அப்போ இங்கேயும் நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்கேயும் நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ 2 சிங்கிள் பாண்ட் இருக்குல்ல இல்லையா, இந்த கேஸ் மாதிரி வந்து இருக்குது. அப்போ இது நான் அரோமேட்டிக்கான்னு கேட்டால் இது வந்து அரோமேட்டிக். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீலோகேஷன் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன பண்ணணும், பாண்ட் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகணும் இல்லையா. இந்த பாண்ட் இங்கே வரும்போது இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போகும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இங்கே போகும். அப்போ அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை எலக்ட்ரான்ஸ் மாதிரி நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும், டீலோகேஷன் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் வரும், சார் அப்போ வந்து இங்கே வந்து நமக்கு வந்து வராதா, இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் த பிளேன் வந்து இருக்கணும். நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கனால நமக்கு வந்து பிளேனார் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இருக்கணும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அபோவ் த காம்பவுண்ட் வந்து பிளேன் இருக்கும். அப்போ இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே டீலோகேஷன் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது.